ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப். என்ன யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச நெருக்கமான, அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமாக பார்த்து அடித்து என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு நடிகைனா நடிகை அசின். ஸோ ஓம்லியாக இருந்து பார்த்து கொஞ்சோண்டு தொப்பில் காட்டினாலே தெறிக்க விட்ருவோம். ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு நடிகை இல்லையா, தடவை அப்படி பண்ணுறது. ஸோ அப்புறம் நிறைய டிவியில் பார்த்து அதிகமாக கவர்ச்சியாக பார்த்த நடிகைகள், அதாவது கொஞ்சமாக காட்டினாலே நமக்கு பயங்கரமான ஒரு உணர்ச்சிகள் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடிகை அசினை பார்த்து வளர்ந்த. ஸோ அதனாலேயே நடிகை அசின் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2001 நரேந்திரன் அப்படின்ற ஒரு மலையாள மூவியில் டெபியூ ஆகுறாங்க. 15 வயசில் தான் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் மூவி எப்போ வராங்கன்னா 2003 காலகட்டத்தில் நடிக்க வராங்க. 18 வயசு. ஸோ 2004 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அந்த படத்தில் ஜெயம் ரவிக்கு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்துலேயே தலைக்கு முழுக்குன்னே இருப்பாங்க, ஒரு மாதிரி குழகோன்னு இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர்டாகவே இருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான நடிகை அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் அவங்க எப்படியெல்லாம் வளர்ந்து வந்தாங்க அண்ட் அவங்களுடைய கவர்ச்சிகரமான சில மூவிஸ் இருக்கும்ல, அதில் எந்தெந்த நடிகர்கள் வச்சு நல்லா செஞ்சாங்க அந்த படம் மூலமாக, அதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி விழுந்தாங்க அப்படின்ற கதையை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் அசின் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் அந்த கோலிவுட் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ண ஒரு நடிகை அப்படியே காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தமிழ் படங்கள் நடித்தாங்க. ஸோ நிறைய தெலுங்கு பக்கமும் போனாங்க. மலையாளத்துலேயும் ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. அப்படியே சவுத் இந்தியாவிலேயே கொஞ்ச நாள் இன்னும் ஒரு 5-6 வருஷம் நடிச்சிருந்தாங்கன்னா நயன்தாரா த்ரிஷாலாம் ஓரங்கட்டி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு நடிகை. ஸோ முக்கியமாக அதுதான் நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர்ன்ற மாதிரி அழகான ஒரு நடிகை, ரொம்ப அழகாக நடிக்கக்கூடிய நடிகை. 2004 காலகட்டத்தில் கஜினி படம் ரிலீஸ் ஆச்சு. ஷூட்டிங் அடுத்து 2005 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் அசினோடைய மார்க்கெட் பீக்கில் போகுது. அப்படி வாசலில் நிற்கிறாங்க. அடுத்து என் படத்தில் அசின் தான் வேணும்னு சொல்லி நடிகர்களும் சரி ப்ரொடியூசர்ஸும் நிற்கிறாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் நடிப்பு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு பாட்டு வரும் பாருங்கள், இந்த நெட்டு பனியன் போட்டு இந்த பாட்டு வருதுல்ல. ஸோ இந்த பாட்டு பார்த்தே அடித்த காலங்கள் உண்டு. ஸோ நீங்களாம் மறக்காமல் மனசாட்சி தொட்டு சொல்லணும். ஏன்னா நடிகை அசினுடைய கொஞ்சம் கவர்ச்சி ஏதாவது சிக்குமா, அதை பார்ப்போமா, இதை பார்க்க மாட்டோமா, மற்ற நடிகைகள் அதெல்லாம் காட்டுறாங்களே, நீங்கள் இதை காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தபோது இந்த பனியன் போட்டு முண்டா பனியன் போட்டு அக்கல்ல காட்டினதே அதுவும் ஆங்கிள்லாம் கீழேருந்து வரும். முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஆங்கிள்லாம் கீழேருந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கவர்ச்சியே எனக்கு போதுண்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த சமயத்தில் தான் அந்த நெட்டு பனியன், இந்த மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த நெட்டு பனியன் போட்டிருக்காங்களே, அந்த நெட்டு பனியனையும் கழட்டிட்டு கருப்பு கலர் பனியனில் போட்டு ஒரு ஆட்டம் ஆடுவாங்க பாரு. எப்பா, அப்போ ஆரம்பித்த தான் இன்னி வரைக்குமே அசின்னா நிறைய விஷயங்கள் சிக்கலாம். ஆனால் இந்த நெட்டு பனியன், அந்த கருப்பு முண்டா பனியன், ஸோ நான் அந்த பனியனை சொன்னால இதுதான் இதில் கொடுக்கக்கூடிய அவங்க ராவான எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதுவும் கேமரா பின்ன அழகில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அப்படி திரும்புகிற மாதிரி, அப்படி கீழேருந்து மேலே வருவாங்க. டைட்டான முண்டா பனியன், முன்னழகு பிதுங்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடிகை அசினை அந்த படத்தில் கவர்ச்சியை காட்டியிருப்பாங்க. அவங்களுடைய இது ஆக்சுவலாக ஒரு ஹீரோயின்கான இன்ட்ரோ சாங். ஸோ அதனால் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க போல். ஸோ காலகட்டத்தில் 2005 ரிலீஸ் ஆன இந்த கஜினி படம் அவங்கள ஒரு பீக்குக்கே கொண்டு போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து அந்த வருஷமே ரிலீஸ் ஆன சிவகாசி படம் 2 கான்ட்ரவர்ஷியலான, 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். இந்த படத்துலேயும் ஒரு யங்கு ட்ரெஸ்ஸை போட்டு நடிச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம வருவோம். இப்போது 2007 காலகட்டத்தில். ஸோ அப்படியே 2005லேருந்து 2007 போனீங்கன்னா நம்ம போக்கிரி, இந்த படத்தில் அசினை நல்லாவே செஞ்சுருப்பாங்க. அந்த பிரபுதேவா வாழ்ந்துட்டாயா அப்படி தான் சொல்லணும்ல. ஏன்னா வில்லு படத்தில் நயன்தாரா கூட வச்சு செஞ்சு வாழ்ந்துருப்பாப்புல. நமக்கும் ஓர வஞ்சனை இல்லாமல் நமக்கும் காட்டியிருப்பாப்புல. அவர் மட்டும் வச்சு செய்யாமல் நமக்கும் கவர்ச்சி காட்டியிருப்பாப்புல. அதே மாதிரி தான் போக்கிரி படம் 2007 ரிலீஸ் ஆன இந்த படத்துலேயும் அவங்க மட்டும் வச்சு என்ஜாய் பண்ணாமல் நமக்கும் அதை திரை போட்டு காட்டியிருப்பாங்க நம்ம அசினோட அழகை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கவர்ச்சி, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கவர்ச்சி இல்லாமல் எக்ஸசைஸ் தான் வெறும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ண வச்சு அப்படியே அந்த கேமரா ஆங்கிள் கீழேருந்து கொண்டு போய் பந்துகள் குலுங்கிறத காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது ஹீரோயின் இன்ட்ரோ சாங் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். செம்மையாக தலைவன் அங்கே நிற்கிறான், ஒரு டோரை திறந்து ஓடி இருப்பாப்பில். ஸோ இன்னுமே இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அப்போ ஏன் விஜய் பேட்டும் ஹெல்மெட்டும் போட்டு நிற்கிறாருன்னு சொல்லி. அப்போ அந்தளவுக்கு வெகுளியாக இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் பாருங்கள். 2 பால் குலுங்கி ஓடி வருது, அதான் கிரிக்கெட் பேட்டை வச்சு ரெடியாக இருப்பாப்பில் நம்ம விஜய். என்ன மாதிரி ஒரு டபுள் மீனிங். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோ மோவில் போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்.
அநேகமாக நிறைய பேருக்கு அசின் அப்படின்னாலே வந்து இந்த சீன் ஞாபகம் வரும். ஓட வர வச்சு 2 மாங்கனிகள் குலுங்கி குலுங்கி நடந்து வருவாங்க, ஓடி வருவாங்க. அந்த க்ளோஸ்அப் ஷாட்டில் வைப்பாங்க. அதில் வந்து லைட்டாக தொப்புள் தெரியும். இந்த மாதிரி க்ராப் டாப்பில் போட்டுட்டு லைட்டாக தொப்புள் தெரியும். ஸோ அந்த தொப்புளுக்காகவே இயங்கின காலகட்டங்கள் உண்டு. ஏதாவது கொஞ்சம் தொப்புள் காட்டுமா அப்படின்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஏன் முன்னாடியே வந்து குலுங்கி காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த படத்தில் நல்ல கவர்ச்சி டைரக்டர் நல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாப்புல. அதுவும் வந்து அசினோட தொப்புல்லாம் வந்து ரொம்ப ரேர் ஆஃப் ரேரஸ்ட் இல்லை அந்த டைமில். ஸோ நான் அந்த சொன்ன ஷாட் இதுதான். ரொம்பலாம் எக்ஸ்ட்ரீம் கவர்ச்சிலாம் கிடையாது. ஸோ அந்த போலீஸ்காரங்கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்கும். அது மூஞ்சிலே வந்து ராவா வந்து க்ளோஸ்அப்பில் வைப்பாங்க. அந்த மூஞ்சி சீன், ராவான எக்ஸ்ப்ரெஷன் சீன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய இந்த குலுங்கல், அந்த ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய குலுங்கல், ஸோ பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு டைரக்டருடைய அந்த கவர்ச்சி மைண்ட் இருக்குன்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணால் போக்கிரி முடிஞ்சா திரும்ப 2004க்கு வாங்க. தமிழில் சாமி படம் வந்துச்சா, விக்ரம் த்ரிஷா, அந்த படத்தை தான் வந்து ரீமேக் பண்ணி லக்ஷ்மி நரசிம்மான்ற படத்தை தெலுங்கில் எடுத்திருப்பாங்க. அசீனை செஞ்சு சக்கையாக ஜூஸ் பொழிஞ்சிட்டாப்புல. அது வரைக்கும் அசீனை வந்து நார்மலான ஒரு ரோலை பார்த்துருப்பாங்க, கவர்ச்சியான ரோல் பண்ண மாட்டாங்க. லைட்டாக அரசல் பர்ஸில் தொப்புள் காட்டினாலும் யாருமே வந்து அந்த தொப்புளில் வந்து நோண்டினதில்லை, தொப்புளில் முத்தம் கொடுத்ததில்லை, அந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை. நம்ம அசீனை பாலையாக நல்லா செஞ்சுருப்பாப்புல, அதை நமக்கு விருந்தாக்கியிருப்பாப்புல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கேமரா ஆங்கிள் ஜூமில் வச்சா அந்த முன்னாடி போட்டு நசுங்கிற மாதிரி இது இருக்கும். இப்போ வந்து அந்த வில்லன் வந்து கத்திட்டு போவான்ல 2 பேர் சாப்பிடும்போது, அந்த சீன் இது. அந்த ஷால் இருக்குது, ஆனால் எதுக்கு இருக்குன்னு அப்படின்றது டைரக்டருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் நமக்கு காட்ட வேண்டியது கரெக்டாக காட்டுவாங்க. ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப லூஸாலாம் இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குமோ அப்படியே பிதுங்கி கிழிஞ்சிடணும். கொஞ்சம் குனிஞ்சா கூட டைட்டாக இருக்கும்போது கிழிஞ்சிடணும். அந்த மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு கொடுத்துருப்பாங்க நம்ம சீனுக்கு. இந்த படத்தில் அவங்களுக்கு வயசு, இதை நடிக்கும்போது 18 வயசு தான் நடிகை அசின் இந்த சீன் நடிக்கும்போது. ஸோ பிதுங்கி நிற்கிற முன்னழகு, டைரக்டரோடைய அந்த தாட்ஸ் எல்லாமே எதுவுமே இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செஞ்சுருப்பாங்க. தெலுங்கு பக்கம் போய் ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்றதுக்காக கவர்ச்சியை கையில் எடுத்த காலம் அது. 18th அந்த 18வது வயசுலேயே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர்ச்சி, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முன்னழகு பிதுங்கி நிற்கக்கூடிய கவர்ச்சி. ஸோ இந்த மாதிரி சீன்லாம் அந்த தெலுங்கு பீப்புள் என்ஜாய் பண்ணி பறக்க விட்ருப்பாங்க. அதை நான் அந்த டேரக்டர்ஸ் கிட்ட தான் கற்றுக்கணும். எப்படியெல்லாம் வந்து ஒரு நடிகை கிளாமரஸான ஷாட் எடுக்கலாம் அப்படின்றது அவங்கள வச்சு தான் கற்றுக்கணும். எப்படி வச்சு எடுத்துருக்காங்க, டாப் ஆங்கிள்லாம் எடுப்பாங்க. இது மட்டும் என்ன, இதை சாப்பிட்றாங்களா, சைட்லேருந்து பார்த்தோமா அந்த ஹீரோவோட மூஞ்சே தெரியாது, நம்ம அசின் தான் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ சைடு, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடத்துலையும் கேமரா ஆங்கிள் அந்த முன்னழகு மேலே தான் இருக்கும். அதுவும் டாப்லலாம் வேறு எடுப்பாங்க பரிமாறும்போது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு அந்த சாங் ஒன்று வரும், டூயட் சாங் 2 பேருக்கும். நம்ம த்ரிஷாவும் விக்ரமும் வந்து ஐயோ பிடிச்சிருக்குன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அதே பாட்டு தெலுங்கு வெர்ஷன். இதில் வந்து அசினுடைய இடுப்பு ஃபுல்லாகவே தெரியும், தொப்புளும் தெரியும். அந்த தொப்புள்லேயும் வந்து சூரியன் வரைஞ்சிருப்பாப்புல, அதுதான் அங்கே ஹைலைட்டு. அந்த சூரியன் வரைஞ்சி அந்த சூரியனில் முத்தம் கொடுப்பாப்புல நம்ம பாலையா. இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, போய் பாருங்கள். லக்ஷ்மி நரசிம்மா படத்தோடைய டூயட் சாங்கு. நல்ல தொப்புள்லேயே வந்து 4 முத்தம் கொடுத்துருப்பாப்புல. டேக்கே வந்து 10 டேக்கு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் பேசுவாங்க. அசினும் வந்து வேறு வழி இல்லாமல் நடிச்சு கொடுத்தாங்க. ஆனால் படம் முழுக்க படத்துலேயே இந்த பாடுபடுத்துகிறாங்க. படம் பேக்ரவுண்ட் சீனில் என்னென்ன நடந்திருக்கும் அப்பா. அசின் ஒரு சூப்பரான கவர்ச்சி ஆட்டம் அந்த படத்தில். ஸோ அதுக்கப்புறம் 2005 காலகட்டத்தில் நம்ம விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆன மஜா, இந்த படமும் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அசின் அதில் வெட் லுக்கில் இருப்பாங்க. அந்த படம் ஃபுல்லாக ஒரு காமெடி படமாக இருந்தாலும் ஒரு டூயட் சாங்கில் அசினோடைய அக்கெல்லாம் தெரிய முன்னழகெல்லாம் கொஞ்சோண்டு தெரிய லைட்டாக இந்த தொப்புள் எல்லாமே தெரிய, மழை அந்த இதில் வாட்டரில் நனைய விட்டு அதில் அசின் வச்சு நம்ம விக்ரம் ஒரு கீழேருந்து மேலே வரைக்கும் தன்னுடைய உதட்டால் இழுத்துனே போவாப்பில். ஸோ அந்த அசினோட உடம்பில் பட்டு வரக்கூடிய தண்ணீரை குடிக்கிற அளவுக்கு ஒரு தேன் அமிர்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே அந்த படத்தில் ஒரு கவர்ச்சியை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து சாமி படம் இருக்குது இல்லையா, அந்த படத்தில் த்ரிஷாவுக்கு பதிலாக அசின் தான் நடிக்க வேண்டியது. அது கொஞ்சம் த்ரிஷா வந்து சில பல வேலைகள் பார்த்ததால் அசினை தூக்கிட்டு த்ரிஷாவை போட்டாங்க. ஆனால் எனக்கு இது அசின் மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நடித்த ஒரு படம் தான் இந்த மஜா. இந்த படத்தில் அசின் தான் வேணும்னு சொல்லி அந்த படத்தில் மிஸ் ஆகிடுச்சு, இந்த படத்தில் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த டூயட் சாங்கை வச்சு அந்த இடுப்பை க்ளோஸ்அப்பில் வச்சு அதில் ஒரு கிஸ்ஸாக போட்டு மஜாவாக பண்ணியிருப்பாப்பில் இந்த மஜா படத்தில். ஸோ நமக்கு ஏதாவது இந்த மசாலா சாங் வராதா அப்படின்னு சொல்லி நைட்லலாம் பார்த்துருப்போமா, அப்போல்லாம் வந்து இந்த சாங் தான் போடுவாங்க. இந்த சாங்கே போதும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி அசனோட வெட்லுக்கை பார்த்து தெறிக்க விட்ட காலங்கள் அது. ஸோ ஒரு குட்டி தொடை அழகு. அப்புறம் சிவகாசி படத்துலேயும் அசின் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கவர்ச்சியான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பாங்க. நெட்டு
ஒயிட்டு ட்ரெஸ்ஸை போட்டு அதில் தொப்பலை காட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் பாட்டுலேயும் வடுமாங்க ஊறுதுங்கோ அப்படின்ற அந்த பாட்டுலேயும் தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கவர்ச்சி காட்டி தெறிக்க விட வச்சுருப்பாங்க நம்ம அசன். ஸோ இந்த அளவுக்கு, அதாவது 2005 காலகட்டத்திலே லக்ஷ்மி நரசிம்மா, அப்புறம் வந்து இந்த மஜா படம், கஜினி படம் அப்படின்னு சொல்லி நிறைய ஹிட் படங்கள் கொடுத்தாங்க, நிறைய கவர்ச்சி படங்கள் நடித்தாங்க. அப்படியே ஒரு 3 வருஷம் பீக்கில் இருந்தாங்கப்பா. அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்களா. த்ரிஷாலாம் எங்கே இருக்காங்க, ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு ஓடி போயிருப்பாங்க. என்ன பண்ணுறது, இவ்வளோ அழகான ஒரு நடிகை, அழகான கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. அப்படியே ஹிந்தி பக்கம் போனாங்க. ஸோ தமிழில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீலங்கனில் நமக்கு அந்த பிரச்சனை இருந்தப்போ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆள் கூட, ஜனாதிபதி ஃபேமிலியில் ஒருத்தன், அதாவது அவனோட பையன் கூட அசன் வந்து க்ளோஸ்அப்பில், அதாவது க்ளோஸாக இருந்தாங்க. அதனால் தமிழில் அவங்க நடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க தமிழ் நடிகைகள். நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே போயிட்டு அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி கூட ஒரு ஆட்டம் போட்டு முரட்டு குத்து வாங்கின அசன் தான் அப்புறம் தமிழில் வந்து ஒதுக்கப்பட்டாங்க கம்ப்ளீட்டாக. இதனாலே இந்த ரீசனால் தான். ஸோ அந்த காசிப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மஹிந்த ராஜபக்சே அந்த ஃபேமிலியோட நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அவங்க வந்து பல கோடி ரூபா கொடுத்து நடிகை அசின் கூட ப்ரைவேட்டான ஒரு பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பேச்சு உண்டு. ஸோ அந்த பணத்துக்காக நம்ம அசின் அங்கே போயிட்டு கொஞ்சம் நாட்கள் தங்கியிருந்து விழாவை சிறப்பிக்க வேண்டிய தருணத்தில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதனால் தமிழ் சினிமா, தமிழ் ரசிகர்களோட கோவத்துக்கு ஆளாகி இனிமேல் தமிழில் நடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணம். தமிழில் அப்படியே வந்து காணாமல் போயிட்டாங்களா. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே ஹிந்தி பக்கம் போனாங்க. ஸோ ஹிந்தியில் நமக்கு தெரியும், சவுத்துலேருந்து வர நடிகைகளை ஹிந்தியில் என்ன பாடுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த படம் வந்து காக்க காக்க நம்ம தமிழில் இருக்கு இல்லையா, அதில் தெலுங்கு ரீமேக் வெங்கடேஷை வச்சு அசினை வச்சு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலேயுமே வந்து நல்ல ஒரு டுவேட் சாங்கில் எல்லாமே வந்து கவர்ச்சி இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஹிந்தி பக்கம் போவோமா. ஹிந்தி பக்கம் போனாங்க, நல்லாவே வந்து படங்கள் நடித்தாங்க. ரெடி, ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி படங்கள் நடித்தாங்க. படங்கள் ஓடிச்சு. கஜினி படம் மூலமாக ஹிந்தி போனாங்க. ஆக்சுவலாக அந்த ரீமேக்கு 2008 அந்த ஆசை தான், பெரிய ஆள் ஆகிடலாம், தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தமிழ் சினிமாவை மதிக்கவே இல்லை. அப்புறம் அங்கேயும் வந்து நெப்போட்டிசம் பற்றிலாம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது போல். அந்த டைமில் நெப்போட்டிசம் எல்லாம் வந்து தலையில் தட்டி உட்கார வச்சுட்டாங்க. நீ வருவ சவுத்துலேருந்து, ஸ்ரீதேவியை நாங்கள் எப்படி தெரியாமல் விட்டுட்டோம், அவங்கள தவிர யாருமே இதுக்கப்புறம் வரக்கூடாது சவுத்தில் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க ரூல் பண்ணிட்டு போன டைம் அந்த இது அப்படி யாருமே வராத அளவுக்கு சவுத்துலேருந்து வந்து டாப் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டாங்க. இனிமேல் சவுத்துலேருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தப்போ தான் அசின் வந்தாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாங்க கஜினி படம் மூலமாக. எங்கே வளர்ந்து வந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் அமுக்கிட்டாங்க நம்ம அசினை. ஸோ அதனாலேயே வந்து அவங்க சல்மான் கான் கூட நெருங்கி பழக வேண்டிய சுச்சுவேஷன். சல்மான் கானும் அசினும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போச்சு. ஆல்ரெடி நம்ம சல்மான் கான் போடாத நடிகைகளே கிடையாது. அசினியை விட்டு வச்சுருப்பாரா, நல்லா செய்யும் செஞ்சுருப்பாப்பில். ஒரு வருஷம் அசினை வச்சு செஞ்சு அவர் மூலமாக வந்து படங்கள் வாய்ப்பும் வந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் படங்கள் வந்துச்சு, ஒரு 2-3 படங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்ஷயகுமாரை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. கல்யாணமான அக்ஷயகுமார் கூட கொஞ்சம் காதல் வாய்ப்பட்டு அவங்களோட கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணிவிட்டு அங்கேயே பட வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்குமா, தனக்கு ஆறுதலாக யாராவது இருப்பாங்களா, ஏன் நெப்போட்டிசம் அடித்து அடிய அந்த மாதிரி. ஸோ இதனாலேயே வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பெரிய ஸ்டாருங்கள் கூட கொஞ்சம் நெருங்கி பழக வேண்டிய சுச்சுவேஷன், வேறு வழி இல்லை. கில்லாடி 786 படம் மூலமாக அக்ஷயகுமார் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க, ஆனால் எந்த க்ளோஸுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ஸோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணி, அதாவது அவருக்கு எல்லா தேவையும் வந்து பரிபூர்வமாக மனம் திறந்து கொடுத்த அசின், அதில் மயங்கி போன அக்ஷயகுமார் அதிக பட வாய்ப்புகளை தனக்கு முடிஞ்ச அளவுக்கும் அசினுக்கு கொடுத்து பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பண்ண முடியல, அப்படியே வந்து ஒதுங்கிட்டாங்க. ஒரு 2 வருஷமாக படமே இல்லை. ஹிந்தியிலே டேரா போட்டாங்க ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி, எதுவுமே கிடைக்கல. அப்புறம் அக்ஷயகுமார் கூட கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணிவிட்டு அப்படியே காலகட்டத்தில் போச்சு. தமிழ்லேயும் வந்து ஒதுக்கிட்டாங்க. சவுத்தில் அப்புறம் எந்த படமும் யாருமே வந்து கூப்பிடல. வேறு வழி இல்லை, சரி இதுக்கப்புறம் யாராவது கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும்போது தான் அக்ஷயகுமார் நல்லா முடித்து என்ஜாய் பண்ணி அமுச்சு விட்டது தன்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, அந்த வீடியோகான் அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர், அவருடைய ஃப்ரெண்டு, அக்ஷயகுமாரோடைய ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நம்ம அக்ஷயகுமார் தான் வந்து என்ஜாய் பண்ணுறாப்புல. நல்லா நடுவில் மீடியேட்டர் மாதிரி இருந்துட்டு, நான் முடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ஜாய் பண்ணிக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணி சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு பெரிய மனசாட பண்ணி கொடுத்துருக்காப்புல. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. 2016 ராகுல் சர்மா அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி, அவர் கல்யாணம் பண்ணும்போதே வந்து வெறும்
ஆக்சுவலாக 32 வயசு தான். அந்த இளம் வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஒதுங்கிட்டாங்க. ஸோ ஒதுங்கினதுக்கு அதுதான் மெயின் ரீசன். அவங்கள யாருமே சீண்டலை. தமிழ் சினிமாலையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஹிந்தி சினிமாவில் சீண்டவே இல்லை. வேறு வழி இல்லாமல் தான் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு சினிமா விட்டு ஒதுங்கிட்டு இப்போது கம்ப்ளீட்டாக லைம் லைட்டில் இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம அசின். ஸோ என்னங்க, அசினுடைய வேட்டையாடும் லிஸ்ட்டு வரலாறு எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கா? நெக்ஸ்ட் எந்த நடிகையை பற்றி இந்த மாதிரி ஒரு கம்பைலேஷன் டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ போடலாம் அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.